நன்றி செலுத்துவோம். அவருடைய வார்த்தைகள் நமக்கு ஜீவ அப்பமாய் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் நம்முடைய வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஆமென். அவர் வார்த்தையெல்லாம் சுகம், அவருடைய வார்த்தையெல்லாம் மதுரம், அவருடைய வார்த்தையெல்லாம் சந்தோஷம். ஆமென். ஹல்லேலூயா. மாறாவில் கசந்த தண்ணீர் கூட அவருடைய வார்த்தைகளினால் மதுரமாய் மாறிப்போகும். ஆமென். ஹல்லேலூயா. கல்யாண வீட்டிலே தண்ணீரை ரசமாக மாற்றிய நம்முடைய தேவன். ஆமென். நம் கண்ணீரெல்லாம் மாறிடும், நம்முடைய துக்கம் மாறிடும். அவர் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டுமே. ஆமென். ஹல்லேலூயா. இருளான வாழ்க்கையெல்லாம் நம்முடைய வாழ்வில் ஒளியாக மாறி நாம் வெளிச்சத்தை காணலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறிப்போகும். ஆமென். அந்த எரிகோ மதிலையே துதிகளாலே நம்முடைய தேவன் தகர்த்தவர். ஆமென். ஹல்லேலூயா. ஜனங்கள் துதிக்க துதிக்க எரிகோவின் மதில்கள் இடிந்து தரைமட்டமாகின. ஆமென். ஹல்லேலூயா. அப்படியாய் நம்முடைய எரிகோ மாதிரி நம்முடைய நமக்கு முன்பாக நிற்கும் தடைகள் எல்லாவற்றையும் அவருடைய துதிகளினாலே மாறிப்போகும். ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னால் மட்டுமே. ஆமென். வியாதிகள், வறுமை எல்லாமே அவருடைய வார்த்தையினால் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசத்தால், நம்முடைய விசுவாசத்தால் எல்லாவற்றிலும் நாம் மாற்றமடையலாம். ஆமென். நம்முடைய தேவன் நம்முடைய கண்ணீரெல்லாம் மாற்றி, நம்முடைய துக்கமெல்லாம் மாற்றி, அவருடைய சமூகத்திலே செழிப்பாய் நம்மை மாற்றுவார். ஆமென். செழிப்பான வாழ்வு தருவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க நமக்கு எதுவும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆமென். ஹல்லேலூயா. நன்றி. நம்முடைய பரிசுத்த தேவனுக்கு